11ஆம் இடத்தில் சனி ரிஷபராசிக்கு நிறைய நல்லதெல்லாம் சொன்னாலும் கூட ரிஷபராசியில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் தசா புத்திகள் மாறும். தசாகள் மாறும். ராகு தசை நடக்கலாம், குரு தசை நடக்கலாம். இந்த தசைக்கு நடக்கக்கூடிய தசாநாதனுக்கு கோச்சாரத்தில் சனி 10ல் இருப்பதால் வீட்டில் இருப்பவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைன்னு தான் சொல்லணும். கண்டி லாபத்தில் இருக்கக்கூடிய சனி 11ஆம் இடத்துல சனியை மட்டும் நம்ம குறிப்பாக பார்ப்பது தவறு. உடல்நிலையில கவனமாக இருக்கணும். ஆமாம். எந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் குறிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும்? அதாவது யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்கிறதோ அவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கவனம்னா என்ன? ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கங்க, எண்ணெய் பொருள் அதிகமாக சாப்பிடாதீங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் சென்று இந்த கோமேதகத்தையும் இந்த கருங்காலியும் போட்டுக்கொண்டால் 21 நாள் பூஜிக்கப்பட்ட இந்த கோமேதகத்தை போட்டுக்கொண்டும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒன்றுமே வேலை செய்யாது மேடம். இப்படி வேலை செய்யும். 2011 2025 வரைக்கும் நான் சுற்றி இருக்கிறேன். நீங்கள் எந்த ஊர் சொன்னாலும் பரிகாரம் பண்ணுறவங்க எனக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் சம்பவத்து போகணுன்னு கேளுங்க. தண்டலுக்கெல்லாம் வாங்கி செலவு பண்ணியிருக்கேன் ஒரு காலகட்டத்தில். இது உண்மையாக பொய்யான்னு இது செக் பண்ணவே. நண்பர் ஒருத்தவர், ஆமாம், பின்ன எப்படி நான் இவ்வளோ போல்டாக பேச முடியும் யூடியூப்பில் புது தளத்தில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறேன்னா? யாருன்னா வந்து என்னை கேட்டாங்கன்னா, தம்பி நீ எப்படிப்பா இப்படி பேசணும்னு கேட்டாங்கன்னா கேட்க முடியாது. ஏன் கேட்குறவங்ககிட்டே நான் பணம் செலவு பண்ணியிருப்பேன். மாட்டிக்குப்பாங்கல்ல.